குட் மார்னிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக எனக்கு வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூஏஇல நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? இந்த ஈவெண்ட் இன்னைக்கு தான் நடக்குது, இங்கே தான் நடக்குது, நீ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறீங்க. ரீசெண்டாக இந்த திருக்குறள் திருவிழா வீடியோக்கு வந்த டிஎம் தான் இதெல்லாம். ஒன்றும் இல்லைங்க, யூஏ பேஸ்டு விளாகர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அவங்களே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னோட சேனல்லையும் இதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் யூஏ பேஸ்டு விளாகர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஏஇல நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு விளாக்குள்ள போலாமா? காலையில வெறுமனே தக்காளி அரைச்சிட்டு ஒரு சட்னி பண்ணியாச்சு, கூடவே கருப்பு கவனி இட்லி. இதோட ரெசிபி எப்படி பண்ணணும், இந்த மாவு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸ்ல இருக்கு. ஹைலைட்ஸ்ல ரெசிபிஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க, இந்த மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெசிபி இருக்கு. இன்னைக்கு இட்லி தக்காளி சட்னி வச்சு பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு பருப்பு போட்டு கீரை தான் வந்து கடையல் பண்ணியிருந்தேன். பொரியலுக்கு பீன்ஸ் பொரியல். நாங்கள் எப்போ வந்து கேலிக்கட் நோட் புக் ஹோட்டல் போனாலும் வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். அப்போது ஒரு வாழைக்காய் பொரியலில் ஒரு காராமணி போட்டு தருவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையே நம்ம பீன்ஸில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பீன்ஸோட காராமணி சேர்த்து பொரியல் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.